கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இப்போ சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன ரொட்டீன் ஒர்க் அப்படிங்கிறது காலம்பரை தோசை மாவு இருந்தது, அதனால் தோசை ஊற்றிட்டு பூசணிக்காய் மோர் கூட்டு புளியோதரை, அதாவது சூப்பராக குக்கர்லேயே புளியோதரை எப்படி பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டாச்சுங்க. ஏன்னா பச்சை தண்ணியெலாம் குளிக்க முடியல, செம்ம குளிராக இருக்குது. சில பேர் பச்சை தண்ணி குளிக்கிறவங்களும் இந்த காலத்துலேயும் இருக்காங்கங்க. சும்மா சொல்லக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் ஒத்துக்குது, அதனால் அவங்க குளிக்கிறாங்க. நம்ம எப்போதுமே குளிக்கிறதுலாம் வெந்நீரில் தான் போயிட்டுருக்கு. கிளைமேட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. விளக்கெல்லாம் நாள் யூஸ் பண்ணதெல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. பூசணிக்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணி, அதாவது காயெல்லாம் வேக வச்சிட்ருக்கேன் உப்பு போட்டு. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம எப்பொழுதுமே ஒரு நாள் பொழுது காலம்பரை நல்லபடியாக போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, காலம்பரை எழுந்திருக்கும் போதே நம்ம சட்டுன்னு எழுந்திருக்கக்கூடாதுங்க. நிதானமாக உட்காந்துட்டு கையை நல்லா தேய்ச்சி, நம்ம கையில் உள்ளங்கையில் 3 லட்சுமி அடங்கியிருக்கா, அதனால் உள்ளங்கையை தேய்ச்சிட்டு ஒன்று சில பேர் வீட்டிலலாம் கோபுரம் வாசலில் இருக்கும், அதை பார்ப்பாங்க. சில பேர் பசுமாடு வச்சுருக்கிறவங்க பசுமாட்டை பார்ப்பாங்க, கண்ணாடி பார்ப்பாங்க, குழந்தைங்களை பார்க்கலாம். எழுந்திருக்கும் போது அன்றைய பொழுது நல்ல நாளாக போகணும் அப்படின்ட்டு பண்ணணும். சுமங்கலில் நம்மளாம் இந்த திருமங்கலத்தை கண்ணில் ஒத்திட்டு மூக்குத்திலாம் சரியாக இருக்கா, திருகாணி காது திருகாணி சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக நம்ம வேலையில் கரெக்டாக காலம்பரை எழுந்திருக்கணும். சட்டுன்னெலாம் டப்புன்னெலாம் கூடாதுங்க. நம்மளுக்கு பிடிச்ச குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை சொல்லிட்டு தான் எழுந்திருக்கணும். அன்றைய பொழுது நல்லாயிருக்கும், நைட்டு படத்துக்கும் நல்ல பொழுதாக போகணும். சமையல் போட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. என்ன சமையல்னால் புளியோதரை கோவில் ஸ்டைலில், பூசணிக்காய் கூட்டு, மோர் கூட்டு, சுட சுட சாதம், ஜீரக ரசம், மோர். இங்கே சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. எப்பவும் போல் எல்லா பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி எல்லாமே பண்ணியாச்சு. அடுத்த என்ன ஒர்க்குங்கிறத பார்க்கலாம். ராகி சப்பாத்தியும் ஒரு குருமா தாங்க பண்ணியாச்சு. அதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள். அடுப்பெல்லாம் தொடச்சி எப்பவும் போல் ரொட்டீன் ஒர்க்கை முடித்து பாலை காய்ச்சி எல்லாமே பண்ணியாச்சு. நைட்டு படுத்துக்கும் போது எப்போதும் எனக்கு இந்த விபூதி இட்டுட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு படுத்துக்கிற பழக்கம்தான் உண்டு. அது எப்போதுமே நான் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயின்னு சொல்லிவிட்டு விபூதி இட்டுட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு சாமியை ப்ரே பண்ணிட்டு தாங்க போய் படுத்துக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். ஏன்னா காலம் அப்படி போயிட்டுருக்கு.